அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனை பண்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவி கல்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரை கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் மிக அலாதியானது. வேறு எந்த சித்தாந்தமும் இந்த அளவிற்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் இறை செய்தி ஓதுவீராக, கல்வி தொடர்பான வஹி. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேளுங்கள், அதாவது கல்வி கற்றவர்களிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கல்வியின் சிறப்பை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வியுடைய சிறப்பை பற்றி கற்றவர்களும் கல்லாதவர்களும், அதாவது கல்வி அறிவு பெற்றவர்களும் கல்வி அறிவு பெறாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், கல்வியாளர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று கல்வியுடைய சிறப்பை அல்லாஹ் பேசுகிறான். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுடைய கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று துஆ கேட்க சொல்லி தருவதன் மூலம் கல்வியின் அவசியத்தை அல்லாஹ் பேசுகிறான். அன்பானவர்களே, இப்படி பல கோணங்களில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கல்வியின் சிறப்பை நமக்கு சொல்லுகிறார்கள். எதற்காக இந்த பீடிகை? உலக அரங்கில் முஸ்லிம்கள் கல்வியில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அவப்பெயர் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்று இருந்தாலும் மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது கல்வி கற்பதில், கல்வியை தேடுவதில், கல்விக்காக பாடுபடுவதில், கல்விக்காக முயற்சி செய்வதில், உழைப்பதில் இஸ்லாமிய சமூகம் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது சற்று பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மற்ற சமூகங்களில் பெண்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய பெண்கள் இன்னும் வரவில்லை. படிக்கிறார்கள் என்று சொன்னாலும் வரவேண்டிய அளவிற்கு வரவில்லை. ஆண்கள் உயர்கல்வி என்பது இன்னும் வரவேண்டிய அளவிற்கு வரவில்லை. இதற்காக நாம் என்ன செய்வது? எல்லா ஊர்களிலும் பள்ளிகளை துவங்குவதோ கல்லூரிகளை துவங்குவதோ முடியாது என்றாலும் எல்லோரும் செய்ய முடிந்த ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மக்களை கல்வியின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கான பணிகளை செய்வது. எளிமையாக சொல்லுவதாக இருந்தால், ஒவ்வொரு முஹல்லாவிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அல்லது கல்லூரி இறுதி ஆண்டுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களுக்காக பரிசுகள், விருதுகள், கல்வி உதவித்தொகைகளை வழங்குவதன் மூலமாக இதை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு நாமும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் தேவையில்லை. சென்னையில் உள்ள ஒரு பள்ளிவாசல் இமாம் அப்துல் ஹக்கீம் ஜமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி, அவருடைய முயற்சியால் பள்ளி நிர்வாகம் ஊரில் உள்ள செல்வந்தர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆலோசனை செய்து இது போன்ற ஒரு திட்டத்தை கையில எடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி இறுதி ஆண்டுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, விருது வழங்கி கௌரவிப்பது, இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு தனி மனிதனால் முடிகிறது என்று சொன்னால் ஒரு முஹல்லா, ஒரு ஜமாத், ஒரு கூட்டமைப்பு, ஒரு கட்டமைப்பு, இவர்களால் ஏன் செய்ய முடியாது? அந்த மௌலவி சாஹிபுடைய மகள் 10ஆம் வகுப்பில் 500க்கு 489 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாள். என்னுடைய தந்தை எனக்கு கல்வியில் வழிகாட்டியாக ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருந்தால் அதனால் தான் என்னால் இவ்வளவு மதிப்பெண்களை பெற முடிந்தது என்று அந்த மாணவி சொல்லுகிறார். அதனால் ஒவ்வொரு முஹல்லாவிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தகவலை தம்மால் இயன்ற அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இதை ஒரு பணியாக எடுத்து நாம் செய்வதன் மூலம் இந்த தகவலை கேள்விப்படக்கூடியவர்கள், இந்த சபையில் பங்கு பெறக்கூடியவர்கள், இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியவர்கள், நம்ம பிள்ளையும் படிச்சு நாளைக்கு இந்த மாதிரி பரிசு வாங்கணும், இந்த மாதிரி விருது வாங்கணும், அதற்காகவாவது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும். இதனால் இஸ்லாமிய சமூகம் கல்வியின் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. விழிப்புணர்வுக்காக இந்த தகவல் பதிவு செய்யப்படுகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.